சிறுநீரகம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதற்கு தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். பல வருடங்களாக நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே இதில் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு கொடிய ஒரு விஷயத்துல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தப்பிச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, சித்த மருத்துவத்தின் மூலம் அவங்க அந்த மருந்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. பொதுவாக நம்ம இத்தனை வருடங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய உங்களுக்கோ உங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ சிறுநீரக பிரச்சனை ஸ்டார்டிங்லே இருக்குங்க, இத்தனை வருஷமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ சித்த மருந்துகளை எடுக்க சொல்லுங்கள். மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்பொழுதும் உணவு முறைகள் மூலிகைகளை கொஞ்சம் உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக உணவு முறையில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இத்தனை வழிமுறைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே காலப்போக்கில் நமக்கு சிறுநீரக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதற்கு தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். பல வருடங்களாக நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே குணம் பெற்றிருக்காங்க. இதில் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு கொடிய ஒரு விஷயத்துல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தப்பிச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, சித்த மருத்துவத்தின் மூலம் அவங்க அந்த மருந்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. பொதுவாக நம்ம இத்தனை வருடங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைசி டைமில் தான் சித்தா மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு சுகர் அதிகமாக இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதனால் எனக்கு கிரியேட்டின் லெவல், யூரியா லெவல் அதிகமாக இருந்துச்சு ஒரு 2 வருடங்கள் முன்னாடி, 3 வருடங்களுக்கு முன்பே எனக்கு தெரியும், நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்வீங்க. அந்த டைம்லேயே சித்தா மெடிசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிருக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்லாவே அதற்கான தீர்வுகள், முற்றிலுமான ஒரு தீர்வுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம சித்த மருந்துகளை பயன்படுத்தும்போது கிட்னி நல்லாவே நமக்கு ரெக்கவர் ஆகி வரதை பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் என்னென்னா 3 வருடம் 4 வருடங்களாக இதுக்கு இந்த மாதிரியான சிகிச்சை எடுத்துகிட்டு அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா கிட்னியோட செயலிழப்பு 5th ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுது. ஸோ கிரியாட்டின் லெவல், யூரியா லெவல், யூரிக் ஆசிட், GFR லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா மருந்துக்குமே இது சரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவோம். ஸ்டார்டிங்கில் இதுக்கான சிகிச்சையை சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. மருத்துவரை அணுகி அந்த மூலிகை மருந்துகளை நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா நம்ம சொல்லும்போது அது ரிப்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்கும்பொழுதே என்ன பதில் நம்ம திரும்ப சொல்ல போகிறோன்ற மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான யூரியா கிரியேட்டின் லெவல் இருக்கும். எத்தனை வருஷமாங்க உங்களுக்கு இருக்குன்னா 3 வருடங்களாக தெரியும், 4 வருடங்களாக தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போவே இது ஏதாவது ஒரு சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்திருக்குமே, ஸோ அப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கோ உங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ சிறுநீரக பிரச்சனை ஸ்டார்டிங்லே இருக்குங்க, இத்தனை வருஷமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ சித்த மருந்துகளை எடுக்க சொல்லுங்கள். மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்பொழுதும் உணவு முறைகள் மூலிகைகளை கொஞ்சம் உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக உணவு முறையில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, உப்பு சேர்த்து சாப்பிடலாமா, நான் நான்வெஜ் எப்பயாவது சாப்பிட்டுக்கலாமா, இப்படியெல்லாம் கேட்பாங்க.
ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகு நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு யூரியா கிரியேட்டின் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே உணவு முறையை வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பேசிக்காக உப்பு சால்ட்டை வந்து நம்ம குறைச்சி ஆகணும். ஸோ பாதி அளவு உப்பை வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடலில் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது, சிலருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும், யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டீன் மட்டும் யூரினில் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ ப்ரோட்டீன் லீக்கேஜை நார்மலாக கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜை நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும்னா சில உணவு முறைகள், அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறத தவிர்க்கணும். ப்ரோட்டீன் லீக்கேஜை நம்ம வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும்னா அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். அதுலேயும் அனிமல் ப்ரோட்டீன், அதாவது நான்வெஜ். ஸோ நான்வெஜ் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருந்து அதையும் நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா காலப்போக்கில் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும், கிட்னிஸும் நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் கவனமாக நம்ம சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு சிலருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும், யூரியா கிரியேட்டின் நார்மலாக இருக்கும், யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம எடுக்கணும். ஸோ இத்தனை வழிமுறைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே காலப்போக்கில் நமக்கு சிறுநீரக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். சரி, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, இதில் முக்கியமாக சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் யூரித்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன், யூரினரி ட்ராக் இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுதுன்னா கிட்னிஸில் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இது நாளடைவில் இன்ஃபெக்ஷன் இருந்து நமக்கு இன்ஃப்ளமேஷனாக மாறி யூரினில் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். சிஸ்டைட்டிஸ் கண்டிஷனில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா பிளட் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது பிளட் வந்து லீக் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு முக்கியமாக இந்த காய்கறிகளில் கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் வெள்ளை பூசணி, சுரைக்காய், நூக்கோல், சௌச்சோ, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காய்கறிகள் உணவில் அடிக்கடி அதிகமாக சேர்த்து நம்ம சாப்பிட உணவு முறை நம்ம மாற்றம் கொண்டு வரும்போது சிறுநீரகங்கள் நமக்கு மீண்டும் பழைய மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். சிறுநீரக தொற்று நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். இதில் மூலிகைகள், சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபீலை ரொம்ப முக்கியமானது. சிறுகன் பீலை பயன்படுது, நீர்முள்ளி பயன்படுது, தொட்டால் சுருங்கி இந்த மூலிகையும் பயன்படுது, குறுந்தொட்டியும் நம்ம பயன்படுத்தலாம், சிட்ராமுட்டி, கீழா நெல்லி, வல்லாரை, இந்த மூலிகைகள் எல்லாமே சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கரிசாலை சத்து அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்தது. இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனாகவும் நம்ம கொடுக்குறோம். மற்ற மருந்துகளோடு கலந்தும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து முறையாக இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரி, இந்த கரிசாலை சத்து அப்படின்னு சொல்கிறது சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, சுகர் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த கரிசாலை சத்து பயன்படுத்தலாம். ஸோ வெள்ளை கரிசாலை ஒரு முக்கியமான இரும்புச்சத்து நிறைந்த காயகற்ப மூலிகை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறும்போது நமக்கு உள்ளுறுப்புகளும் பலப்படுது. ஸோ நம்மளுடைய சிகிச்சை முறையில் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை எடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம். உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்து இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.